ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. இந்த நாள் உங்களுக்கு கிருபையின் நாள் என்று நான் டிக்ளேர் பண்றேன். ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சொத்த கிருபை தான். இன்றைக்கி நான் ஜீவனோடு இருந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா 100%, 100க்கு 100ல் 200% சொல்ல முடியும், ஆண்டவருடைய சொத்த கிருபை தான். ஏன்னா என் தலையில் இது ஒரு மயிர் கீழே விழுகிறதுனால அவர் அனுமதி இல்லாமல் விழுகிறது இல்லை. தேவப்பிள்ளையில் நம்மளை அவர் உள்ள கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்ம நினைவாக இருக்கிறார். நம்ம உட்கார்றதில் எழுந்திருக்கிறார். தூரத்திலிருந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். இவ்வளோ நம்ம மேலே அக்கறை உள்ள ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே வெரி ஸ்பெஷலாக நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நோவா வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா அது பயங்கர மோசமான ஒரு காலம். அதே ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. பாருங்களேன், அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா? பூமியிலே அக்கிரமம் பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளும் தோற்றம் பொல்லாதது. அவ்வளோ மோசமான ஒரு உலகத்தில் அந்த காலகட்டம். நீங்கள் 6வது வசனத்தை வாசிங்கன்னா ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். வாசிக்க கேட்போம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. பாருங்களேன், அவர் மனுஷனை படைச்சது விசனப்பட்டாராம். அப்போ யோசித்து பாருங்க, இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான பாவம். ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் நோவா நீதிமானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க பியூட்டி. அப்படி வாழ்கிற சமயத்தில் தான் ஆண்டவர் இந்த ஜனங்களை அழிக்கணும்னு தீர்மானிக்கிறாரு. ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு. பேழையை கட்ட சொல்லி அந்த பேழையை கட்டுவதற்கு ஒரு கிருபையை தரார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால தான் அந்த பேழையை கட்டி முடிஞ்சு. அப்போ பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த பொல்லாத மனுஷருக்கு மத்தியில் அவர் என்ன செய்கிறார்னா அழகாக அந்த பேழையை கட்டி முடிச்சு தெய்வ பிள்ளையில நோவா மாத்திரமில்லை, அவன் மனைவி, அவன் 3 பிள்ளைங்க, அங்கே 3 பிள்ளைங்களுடைய மனைவிகள் 8 பேர் பாதுகாக்கப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எல்லா மிருக ஜீவன்களிலிருந்து ஒவ்வொரு ஜோடா ஆண்டவர் அந்த பேழைகளை அனுப்பி ஆண்டவர் பெருமழை வர பண்ணுகிறார். 40 நாட்கள் மழை வந்து தெய்வப்பிள்ளை 150 நாட்கள் அந்த மழை வற்றி போகிறதுக்காக நாடிச்சான். அந்த முழு உலகத்தையும் ஆண்டவர் அளித்தார். ஏன்னா அவ்வளோ மோசமான காரியம். ஆனால் ஆண்டவர் நோவாவுக்கு கிருபை கொடுத்தார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைச்சதுனால தான் அவன் பாதுகாக்கப்பட்டான். இன்றைக்கி நீங்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறன்னா அவர் கிருபை வேணும் இல்லை தேவைப்படல. அது கிருபை இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. அது கிருபை இல்லாமல் நம்ம நிற்கவே முடியாது. எத்தனை பேருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துருக்குறோம். யாராருக்கெல்லாம் கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில் சிறந்து இருக்கிறத பார்க்கலாம். அன்றைக்கி நோவாவுக்கு கர்த்தர் கண்ணில் கிருபை கிடைக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைக்கிறது. நீங்கள் என்ன காரியத்தை செய்கிறீங்க, எதை எதிர்பார்த்துக்கணும், என்ன நன்மை எதிர்பார்த்துக்கிறீங்கன்னு அவர் கிருபை அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். அந்த காரியத்தை ஜெயமாக முடியும். இந்த நம்பிக்கையோடு போங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அங்கே கிருபையை அளவில்லாமல் தரும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. காலைதோறுங்க கிருபைகள் புதுசாக இருக்குன்னு சொன்ன போல் இந்த நாளுக்கு இந்த கிருபை நாள்களை முடிசூட்டுவீராக. இவளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்றைக்கி நோவா அந்த பேழையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சது போல் இவங்க காரியங்களும் ஜெயமாய் முடிவதாக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துகளும் கிருபை கோப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவர் கிருபை உங்க மேலே இருக்குது. தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.